Public distribution system. பொது வழங்கல் முறை. Tamil Nadu has adopted an universal PDS. The rest of the states in India had a targeted PDS. Under universal PDS, all the family ration card holders are entitled to the supplies from PDS. In the targeted PDS, the beneficiaries are identified based on certain criteria and given their entitlements, leaving out the rest. Both the union and the state governments subsided the supplies distributed through PDS. The level and quantum of subsidy also varied across states. பொது வழங்கல் முறை. தமிழ்நாடு உலகளாவிய பொது வழங்கல் முறையை ஏற்றுக்கொண்டது, யூனிவர்சல் PDS. ஆனால் பிற மாநிலங்களை ஒப்பிடும்போது இலக்கு பொது வழங்கல் முறை செயல்பாட்டில் இருந்தது. டார்கெட்டட் PDS, இலக்கு பொது வழங்கல் முறை. தமிழ்நாட்டில் யூனிவர்சல் PDS, பிற மாநிலங்களில் டார்கெட்டட் PDS. உலகளாவிய பொது வழங்கல் முறையின் கீழ் குடும்ப வழங்கல் அட்டை பெற்றிருப்பவர்கள் அனைவருக்கும் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டது. அனைவருக்கும் பொது வழங்கல் முறையின் பயனாளிகள் சில அளவுகோல்களின் அடிப்படையில் அடையாளம் காணப்பட்டு மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்கள் பொது வழங்கல் முறையின் மூலம் மக்களுக்கு மானிய விலையில் பொருட்களை வழங்கியது. Public distribution system. Subsequently, the National Food Security Act was passed by the Indian Parliament in 2013. The NFSA covers 50% of urban households and 75% of the rural households. These households are known as priority households, identified based on a set of criteria. Priority households of this country now have the right to food supply through PDS. The union government supplies rice at the rate of ₹3 per kg, wheat at the rate of ₹2 per kg, and millets at the rate of ₹1 per kg under NFSA. குறிப்பாக தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தால் 2013ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்டமானது 50% நகர்ப்புற குடும்பங்களையும் 75% கிராமப்புற குடும்பங்களையும் உள்ளடக்கி இந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள். இந்த குடும்பங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுகோலின் அடிப்படையில் அடையாளம் காணப்பட்டு முன்னுரிமை குடும்பங்கள் என அழைக்கப்பட்டது. பிரியாரிட்டி ஹவுஸ்ஹோல்ட்ஸ், முன்னுரிமை குடும்பங்கள் என்று அழைக்கப்பட்டது. குறிப்பாக மத்திய அரசினால் அரிசி கிலோவிற்கு ₹3, கோதுமை ₹2, திணை வகைகள் கிலோவிற்கு ₹1 என்றும் NFSA என்ற திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது. தமிழ்நாடு continues to have the universal system of PDS and supplies rice at free of cost of all card holders. தற்போது தமிழ்நாடு உலகளாவிய பொது வழங்கல் முறையை கொண்டு அனைத்து அட்டைதாரர்களுக்கும் இலவசமாக அரிசியை வழங்குகின்றது. நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் இன் தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம். On 1st November 2016, National Food Security Act was implemented in Tamil Nadu after holding out for 3 years. இந்தியாவில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் துவங்கி
3 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த சட்டமானது தமிழ்நாட்டில் நவம்பர் 1, 2016 அன்று துவங்கப்பட்டது. ரோல் ஆஃப் கன்சியூமர் கோஆபரேட்டிவ்ஸ் இன் ஃபுட் செக்யூரிட்டி. உணவு பாதுகாப்பில் நுகர்வோர் கூட்டுறவின் பங்கு. Consumer cooperatives play an important role in the supply of quality goods at responsible rates to common people. There is a 3-tier structure of consumer cooperative societies in India. They are primary consumer cooperative societies, central consumer cooperative stores, and state-level consumer federations. More than 50,000 village-level societies are engaged in the distribution of consumer goods in rural areas. This scheme is playing an important role in food security in India. For example, out of all fair price shops running in Tamil Nadu, around 94% are being run by cooperatives. பொதுவாக மக்களுக்கு குறைவான விலையில் தரமான பொருட்களை வழங்குவதில் நுகர்வோர் கூட்டுறவு முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்தியாவில் 3 அடுக்கு அமைப்புகளில் இந்த கூட்டுறவு சங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அவை பிரைமரி கன்சியூமர் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், முதன்மை நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள், சென்ட்ரல் கன்சியூமர் கோஆபரேட்டிவ் ஸ்டோர்ஸ், மத்திய நுகர்வோர் கூட்டுறவு கடைகள், and state level consumer federations, மாநில அளவிலான நுகர்வோர் கூட்டமைப்புகள். இவ்வாறு 3 அடுக்கு அமைப்புகளில் இந்தியாவில் செயல்படுகின்றது. நுகர்வோர் பொருட்களை வழங்குவதில் 50,000த்திற்கு மேற்பட்ட சங்கங்கள் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக தமிழ்நாட்டில் இயங்க அனைத்து நியாய விலை கடைகளில் சுமார் 94 விழுக்காடு கூட்டுறவு நிறுவனங்களால் நடத்தப்படுகின்றது. Buffer stock. Buffer stock is the stock of food grains, namely wheat and rice, procured by the government through the Food Corporation of India. The FCI purchases wheat and rice from the farmers in states where there is surplus production. The farmers are paid a pre-announced price on their crops. This price is called minimum support price. The MSP is declared by the government every year before the sowing season to provide incentives to farmers for raising the production of these crops. The purchased food grains are stored in granaries. குறிப்பாக தாங்கி இருப்பு, பஃபர் ஸ்டாக் மீன்ஸ் தாங்கி இருப்பு. தாங்கி இருப்பு என்பது உணவு தானியங்களான கோதுமை மற்றும் அரிசி போன்றவற்றை இந்திய உணவு கழகத்தின் மூலம் அரசாங்கத்தால் வாங்கப்படுகிறது. ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா என்ற அமைப்பின் மூலம் மக்களிடமிருந்து விவசாயிகளிடமிருந்து வாங்கி உபரி உற்பத்தி இருக்கும் மாநிலங்களில் அதிகமான விவசாயம் இருக்கக்கூடிய அந்த மாநிலங்களிடமிருந்து வாங்கி பிற மாநிலங்களுக்கு வழங்குகிறது. குறிப்பாக அவர்களுடைய பயிர்களுக்கு முன்பே அறிவிக்கப்பட்ட விலை வழங்கப்படுகிறது. குறைந்தபட்ச ஆதரவு விலை, மினிமம் சப்போர்ட் பிரைஸ், குறைந்தபட்ச ஆதரவு விலையில் வாங்கி இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, இந்திய உணவு கழகமானது இதனை மக்களுக்கு வழங்குகின்றது. இது விவசாயிகளை குறைந்தபட்ச ஆதரவு விலை என்று குறிப்பிடும் போது விவசாயிகளுக்கு அது அதிகமான ஆர்வத்தை ஊட்டக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தபட்ச ஆதரவு விலை அரசாங்கத்தால் அறிவிக்கப்படுகிறது.
கொள்முதல் செய்யப்பட்ட உணவு தானியங்கள் களஞ்சியங்களில் சேமிக்கப்படுகிறது. பர்ச்சேசிங் பவர், வாங்கும் திறன். Purchasing power is the value of currency expressed in terms of the amount of goods or services that one unit of money can buy. Price increases, purchasing power declines, and vice versa. வாங்கும் திறன் என்பது கையில் இருக்கக்கூடிய பணத்தை வைத்துதான் வாங்கக்கூடிய திறன் இருக்கு. நாணயத்தினுடைய மதிப்பை வைத்துதான் வாங்கக்கூடிய திறன் அமைகின்றது. குறிப்பாக விலை ஏறும் போது வாங்கும் திறன் குறையும், விலை குறையும் போது வாங்கும் திறன் அதிகரிக்கும். Price increases, purchasing power declines. Factors affecting purchasing power. வாங்கும் திறனை பாதிக்கக்கூடிய காரணிகள் என்னென்ன? நம்பர் 1, ஓவர் பாப்புலேஷன், அதிக மக்கள் தொகை. The population growth rate in India is high as 1.7 per thousand. Large population leads to increasing demand, but supply was not equal to the demand. So, the normal price level will be going and higher. So, it affects purchasing power, especially in rural population. இந்தியாவில் மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் 1000க்கு 1.7 உள்ளது. குறிப்பாக அதிக மக்கள் தொகை இருந்தால் தேவை அதிகரிக்கும், ஆனால் அளிப்பு தேவைக்கு சமமாக இருப்பது கிடையாது. எனவே இது குறிப்பாக கிராமப்புற மக்களின் வாங்கும் சக்தியை பாதிக்கிறது. நம்பர் 2, இன்க்ரீசிங் பிரைசஸ் ஆஃப் எசென்சியல் குட்ஸ். அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரித்தல். Even though there has been a constant growth in the GDP and growth opportunities in the Indian economy, there have been steady increase in the prices of essential goods. The continuous rise in the prices erodes the purchasing power and adversely affect the poor people. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நிலையான வளர்ச்சி, இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சி வாய்ப்புகளும் இருந்த போதிலும் அத்தியாவசிய விலையை பொறுத்தமட்டில் நிலையான ஒரு விலை இல்லை. இதனால் வாங்கும் சக்தி ஏழை மக்களை மோசமாக பாதிக்கிறது. நம்பர் 3, டிமாண்ட் ஃபார் குட்ஸ். பொருட்களுக்கான தேவை. When demand for good increases, the price of goods increases. Then the purchasing power is affected. பொருட்களுக்கான தேவை அதிகரிக்கும் போது பொருட்களுடைய விலையும் அதிகரிக்கும், அதனால் வாங்கும் திறனானது பாதிக்கப்படுகிறது. நம்பர் 4, price of goods affect the value of currency. பொருட்களுடைய விலை நாணய மதிப்பை பாதிக்கிறது. When the price increases, the purchasing power decreases, and finally the value of currency decreases. விலை அதிகரிக்கும் போது வாங்கும் திறன் குறையும், இறுதியாக நாணயத்தினுடைய மதிப்பும் குறைகின்றது. நம்பர் 5, ப்ரொடக்ஷன் அண்ட் சப்ளை குட்ஸ். ப்ரொடக்ஷன், பொருட்களுடைய உற்பத்தி மற்றும் அளிப்பு. சப்ளை, அளிப்பு. The production and supply of goods decline. The price of goods increases. Then the purchasing power is affected. பொருட்களுடைய உற்பத்தி மற்றும் அளிப்பு குறையும் பொழுது பொருட்களுடைய விலை அதிகரிக்கும். ஆகவே மக்களுடைய வாங்கும் திறனானது பாதிக்கப்படுகின்றது. நம்பர் 6, பாவர்ட்டி அண்ட் இன்இக்வாலிட்டி. வறுமை, வறுமை மற்றும் சமத்துவமின்மை, இன்இக்வாலிட்டி. There exists a huge economic disparity in the Indian economy. The proportion of income and assets owned by top 10% of Indian goes on increasing. This has led to an increase in the poverty level in the society. Generally, purchasing power is affected by poverty and unequal distribution of wealth also. இந்திய பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு,
வருமான ஏற்றத்தாழ்வு. குறிப்பாக சமுதாயத்தில் வறுமை நிலையை அதிகரிக்க இந்த சமத்துவமின்மை ஒரு காரணமாக அமைகின்றது. குறிப்பாக செல்வத்தின் சமனற்ற நிலை பொதுவாக வாங்கும் திறனை பாதிக்கின்றது. பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, PPP, பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. இந்தியாவின் வாங்கும் சக்தி சமநிலை. A concept related to purchasing power is purchasing price parity. PPP is an economic theory that estimates the amount that needs to be adjusted to the price of an item. PPP can be used to compare countries' income levels and other relevant economic data concerning the cost of living or possible rates of inflation and deflation. Recently, India became the third largest economy in terms of PPP. China became the largest economy, pushing the US to the second position. வாங்கும் சக்தி சமநிலை என்பது ஒரு பொருளாதார கோட்பாடு. குறிப்பாக நாடுகளுடைய வருமான நிலைகள் மற்றும் வாழ்க்கை செலவு தொடர்பான அல்லது பண வீக்கம் மற்றும் பணவாட்டம் போன்ற விகிதங்களை ஒப்பிடுவதற்கு வாங்கும் சக்தியை ஒரு பயன்படுத்தலாம். வாங்கும் சக்தி சமநிலையை பணவீக்கம் பணவாட்டம் ஏற்படும் போது பயன்படுத்துகின்றார்கள். இந்தியா மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக மாறுகின்றது. சீனா மிகப்பெரிய பொருளாதாரமாக மாறி அமெரிக்காவை 2வது இடத்திற்கு தள்ளியது. லார்ஜஸ்ட் எக்கனாமிஸ் பை PPP, GDP in 2019. மிகப்பெரிய பொருளாதாரம் 2019 PPP GDP-யில் மிகப்பெரிய பொருளாதாரம் நாடுகள் எதெல்லாம்? சைனா முதல் நிலையில் இருக்கக்கூடிய நாடு சைனா, 2வது நிலையில் இருக்கக்கூடியது US, 3வது நிலையில் இந்தியா, 4வது ஜப்பான், ஜெர்மனி, ரஷ்யா என்று அமைகின்றது. அக்ரிகல்ச்சரல் பாலிசி இன் இந்தியா. இந்தியாவின் விவசாய கொள்கை. The new agricultural policy based on export of agricultural goods was announced by the central government in 2018. This policy states that the government has decided to remove export restrictions on most organic and processed agricultural products. விவசாய பொருட்களுடைய ஏற்றுமதி அடிப்படையாக கொண்டு 2018ஆம் ஆண்டு மத்திய அரசால் விவசாய கொள்கையை அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த கொள்கை பெரும்பாலான கரிம மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை நீக்க அரசாங்கம் முடிவெடுத்தது. Agricultural policy of a country is mostly designed by the government for raising agricultural production and productivity, and also for raising the level of income and standard of living of farmers within a definite time frame. This policy is formulated for all-round and comprehensive development of the agricultural sector. நாட்டின் விவசாய கொள்கை விவசாயிகளுடைய வருமான நிலை மற்றும் வாழ்க்கை தரத்தை உயர்த்துகின்றது. இந்த கொள்கை விவசாயத்துறையின் அனைத்து வட்டங்களிலும் விரிவான வளர்ச்சிக்காக வடிவமைத்துள்ளது. The following are some of the important objectives of India's agricultural policy. இந்தியாவின் விவசாய கொள்கையின் முக்கியமான குறிக்கோள்கள் பின்வருமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. Number 1, raising the productivity of inputs. இன்புட் என்பது உள்ளீடுகளின் உற்பத்தி திறனை உயர்த்துதல்.
One of the important objectives of India's agricultural policy is to improve the productivity of inputs. So, purchase like HYB, seeds, fertilizers, pesticides, irrigation projects, etc. இந்தியாவின் விவசாய கொள்கையின் முக்கியமான நோக்கம் விரிவான வீரிய வித்து விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், நீர்ப்பாசன திட்டங்கள் போன்ற உள்ளீடுகளின் உற்பத்தி திறனை மேம்படுத்துதல். நம்பர் 2, ரைசிங் வேல்யூ ஆடட் பெர் ஹெக்டார். ஒரு ஹெக்டேருக்கு மதிப்பு கூட்டப்பட்டவை. அக்ரிகல்ச்சரல் பாலிசி இஸ் டு இன்க்ரீஸ் பெர் ஹெக்டார் வேல்யூ added by raising the productivity of agriculture in general and the productivity of small and marginal holding in particular. வேளாண் கொள்கை குறிப்பாக உற்பத்தி திறனை உயர்த்துவதே இதனுடைய முக்கியமான நோக்கம். இதன் மூலம் ஒரு ஹெக்டேருக்கு மதிப்பு கூட்டப்பட்டதை அதிகரிக்கும். நம்பர் 3, protecting the interest of poor farmers. ஏழை விவசாயிகளின் நலன்களை பாதுகாத்தல். அக்ரிகல்ச்சரல் பாலிசி இஸ் ப்ரப்போஸ்ட் டு protect the interest of poor and marginal farmers by abolishing intermediaries through land reforms, expanding institutional credit support to poor farmers, etc. ஏழை விவசாயிகளுடைய நலன் கருதி கடன் வழங்குதல், இடைத்தரகர்களை ஒழித்தல், நில சீர்திருத்தங்களை செய்தல், இவற்றின் மூலம் ஏழை மற்றும் குறு விவசாயிகளுடைய நலனை பாதுகாப்பது விவசாயிகளுடைய கொள்கையாக இருந்தது. நம்பர் 4, மாடர்னைசிங் அக்ரிகல்ச்சரல் செக்டர். விவசாயத்துறையை நவீனமயமாக்குதல். Here the policy support includes the introduction of modern technology in agricultural operations and application of improved agricultural inputs like HYB seeds, fertilizers, etc. தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தி உயர் ரக விதைகள், HYB என்பது உயர் ரக விதைகளை அறிமுகப்படுத்துதல், உரங்கள் போன்றவை மேம்பட்ட விவசாய உள்ளீடுகளை பயன்படுத்தும் போது விவசாயத்துறையை நவீனமயமாக்கலாம். நம்பர் 5, என்விரான்மெண்டல் டிகிரடேஷன். சுற்றுச்சூழல் சீரழிவு. அக்ரிகல்ச்சரல் பாலிசி ஆஃப் இந்தியா has set another objective to check environmental degradation of natural base of Indian agriculture. இந்தியாவின் விவசாய கொள்கை இந்திய விவசாயத்தின் அடித்தளத்தின் சுற்றுச்சூழல் சீரழிவை சரி செய்ய மற்றொரு நோக்கமாக கொண்டுள்ளது. நம்பர் 6, ரிமூவிங் பியூரோக்ராட்டிக் obstacles. அதிகாரத்துவ தடைகளை நீக்குதல். The policy has set another objective to remove bureaucratic obstacles on the farmers, cooperative societies and self-help institutions so that they can work independently. விவசாயிகளுடைய கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் சுய உதவி நிறுவனங்கள் மீதான அதிகாரத்துவ தடைகளை நீக்குவதற்கு இந்த கொள்கை உதவுகின்றது. இதனால் அவர்கள் சுதந்திரமாக செயல்படவும் முடிகின்றது.